நாமே நம்முடைய கடவுளை மதிக்கலைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம கடவுளை எப்படி மதிப்பாங்க? ரொம்ப சிம்பிள்மா. ஒரு ஒரு புருஷன் தன் மனைவியையோ மனைவி தன்னுடைய புருஷனையோ மதிக்காமல் இவங்களை பக்கத்து வீட்டுக்காரங்க மதிக்கணும் நம்ம எதிர்பார்க்குறதே தப்புன்னு நான் சொல்ல வரேன். இது ரொம்ப சிம்பிள் லாஜிக், ரொம்ப சிம்பிள் லாஜிக். எத்தனை பேர் நினைக்கிறீங்க கோடம்பாக்கத்தில் எல்லோரும் ரட்சிக்கப்படணும், மெட்ராஸில் உள்ளவங்க எல்லோரும் ரட்சிக்கப்படணும், இந்தியாவே ரட்சிக்கப்படணும்னு விரும்புகிறவங்கெல்லாம் கை வைத்து பார்க்கலாம். சத்தமாக கை வைத்து சொல்லுங்களேன் அல்லேலூயா. அப்போது நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இல்லையா பிள்ளைகள்? நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு ஓடுறோம். நான் மட்டும் பரலோகத்துக்கு போய் சேர்ந்தா போகிறோம் இல்லை. நம்முடைய தேவனை இந்த மோடியே ரட்சிக்கப்படணும்னு நான் விரும்புகிறேன். நான் பப்ளிக்கில் டிவியிலே கூட சொன்னேன், மோடியே ரட்சிக்கப்படணும்னு நான் விரும்புகிறேங்க. நிர்மலா சீதாராமன் அந்த இந்த ஊரில் உள்ள அவ்வளவு ஆர்எஸ்எஸ்காரங்களும் எல்லா பிஜேபிக்காரங்களும் இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் பேர் ஏன்ட்ட எப்படி இவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்கன்னாங்க. ஏங்க அதான் தட்ஸ் வாட் தி பைபிள் சேஸ். அதான் உண்மையாக வேதாகமம் சொல்கிறது. எல்லாருக்கும் ஒற்றை பொதுவான ரட்சகர் இருக்கார், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கி மிக முக்கியமாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமை அடைவதற்கு எது தடையாக இருக்கிறது? சபைகள் எல்லாம் வளர்ச்சி அடையாத காரணம் என்ன அப்படின்றது நான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி கேட்டு ஆண்டவரிடமிருந்து தெரிந்து கொள்கிற விஷயங்களை சபைகளுக்கு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். குறிப்பாக முதல் நூற்றாண்டில் ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி 3000 பிரசங்கம் பண்ணால் கூட யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டேன்றாங்க. அப்படியே வந்தாலும் ஒரு கூட்டம் நோயாளிகள் தான் உள்ளே வர்றாங்களே தவிர, இந்த ஊரில் அவ்வளோ படிப்பறிவாரவங்க இருக்காங்களா, படித்தவங்க இருக்காங்க, ஆனால் அவங்க யாரும் சபைக்கு வரதில்லை. இப்போ நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போங்களேன், மிஞ்சி போனால் கிராஜுவேட் இருப்பாங்க, இல்லை ஒரு போஸ்ட் அவ்வளோதான். படிப்பறிவு உள்ளவங்கலாம் ரொம்ப அதிகமாக வரதில்லை. காரணம் என்ன? அப்போ இப்படியே தான் போயிட்டுருக்கோம்னா நாளைக்கு எல்லோரும் படிச்சுட்டாங்கன்னா சர்ச்சுக்கு யாராவது வருவாங்களா? நான் அப்படி யோசித்து பார்க்குறேன். லண்டனில் நான் இது எதுக்கு முதல்ல நான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பொதுவாக சர்ச்சுன்னு சொன்னாலே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னே நாம் சர்ச்சுக்குள்ளே வந்து உட்காந்துருப்போம். இது தப்புன்னு ஒன்று நான் சொல்ல வரல. எனக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாத ஒரு கடவுளை வணங்கி என்ன பிரயோஜனம்? நான் வணங்கக்கூடிய கடவுள் வந்து எனக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? எனக்கு பயனற்ற ஒரு கடவுளை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பயனுள்ளவராக இருப்பார்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம எந்த விஷயத்தில் பயனுள்ளவராக இருக்க வேண்டும்? கடவுள் எந்த நோக்கத்துக்காக இந்த உலகத்தை படைத்தார்? எதற்காக இயேசு கிறிஸ்து என்ற வடிவத்தில் தன்னுடைய மகனை இந்த மண்ணுக்கு அனுப்பி வைத்து ஒரு கொடிய மரணத்தை ஏன் அடைய வைக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து இவ்வளவு துஷ்டத்தனமான ஒரு கொடிய மரணத்தை அடைந்திருக்காவிட்டால் அவர் சாதித்திருக்க முடியாது என்ற விஷயம் என்ன விஷயம்? நம்ம